நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தையே இறைவா, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவே தலைவா, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆவியானவரே இறைவா, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். யோவான் நற்செய்தியிலே 6வது அதிகாரத்திலே ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்காக சொல்லியிருக்கிறார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நீ யார் இதை செய்ய முடியும்? ஆண்டவரே, உம்மை தவிர உம்மால் மட்டுமே இது முடியும். ஆண்டவரே, இதை நாங்கள் இன்றைய நாளிலே கற்றுக்கொள்கிறோம். கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உம்மை ஆராதித்து எங்களை ஒப்படைக்கின்றோம். ஆண்டவரே, உம்மை உடைத்து நாங்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காகவே கொடுத்து கொண்டிருக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நற்கருணை இதோ எங்களுடைய வாழ்விலே எல்லாமுமாக எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கிறது. அந்த நற்கருணையிலே வாழுகின்ற கடவுள் நீர். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே, எங்களுடைய உடனிருப்பை எங்களுக்கு ஒவ்வொரு நொடி பொழுதும் கொடுத்து கொண்டிருப்பதற்காக உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, வாழ்க்கையை இழந்து தோல்வியை சுமந்து ஆண்டவரே ஒரு பிடிப்பில்லாமல் நாங்கள் எங்களையே இழந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே இதோ நான் இருக்கிறேன், உனக்காக இருக்கிறேன், உன் உடன் இருக்கிறேன் என்று சொல்லி உம்முடைய உடனிருப்பை நற்கருணையின் வழியாக வெளிப்படுத்தி கொண்டிருப்பதற்காக ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தெரிந்தெடுத்தீர். இவன் எனக்கு தேவை, இவள் எனக்கு தேவை, இவன் வழியாகத்தான் இதை நான் முடிக்கப் போகிறேன் என்று சொல்லி எங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து உருவம் கொடுத்து உருவாக்கி கொண்டிருக்கிறீரே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே எங்களுடைய உள்ளத்திலும் சரி உடலிலும் சரி நோய்களை சுமந்து தவித்துக் கொண்டு இருக்கின்ற பொழுது ஆறுதல் தரும் மருந்தாக, குணமளிக்கும் மருந்தாக ஆண்டவரே உம்மை கொடுத்து கொண்டிருக்கிறீரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, வாழ்வும் வழியும் ஒளியும் ஆனவர் நீர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதித்து போற்றி புகழ்ந்து
எங்களை உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ஆராதனை 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 உமக்கே. கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. மீண்டுமாய் உணர்ந்து பாடுவோம். நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. கரங்களை உயர்த்தி பாடுவோமா? ஆராதனை 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 உமக்கே. மீண்டுமாய் பாடுவோம். ஆராதனை 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 உமக்கே. கருவினிலே ஒரு கொடுத்து தெரிந்தெடுத்தீரே ஆராதனை. கருவினிலே ஒரு கொடுத்து தெரிந்தெடுத்தீரே ஆராதனை. அருகினிலே இருப்பவரே அருகினிலே இருப்பவரே உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை
நற்கருணையில் வாழுகின்ற அன்பு தெய்வமே இறைவா, எங்களையெல்லாம் நீர் வழிநடத்துகிறீர், எங்களுக்கு உணவு அளிக்கிறீர், ஊட்டம் தருகிறீர். இறையாட்சியினுடைய வழியில் நடப்பதற்கு எங்களை பயிற்றுவிக்கின்றீர். ஆண்டவரே, நீர் தரக்கூடிய இந்த உணவிற்காக நன்றி ஆண்டவரே. நற்கருணை ஏற்படுத்தி ஒவ்வொரு நாளும் எங்களை வலுவூட்டுவதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டிலே பாலைவனத்திலே மக்கள் அலைந்து திரிந்த வேளையிலே அவர்களுக்கு ஒரு நோக்கத்தையும் கொடுத்து, ஆண்டவரே, இறையாட்சிக்குரிய ஒரு நோக்கத்தை அவர்களுக்கு முழுமையாக விதைத்து அதை நோக்கி நடைபயில்வதற்கு ஆண்டவரே நீர் அவர்களுக்கு மன்னா என்ற உணவை கொடையாக தந்தீர் என்பதை விவிலியத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவரே. இப்படி காலத்திலே ஒவ்வொரு கட்டத்திலும் நீர் தளர்ச்சியுற்றிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உணவை வழங்கி நிலை வாழ்வை நோக்கி நடைபயில்வதற்கு நீர் அவர்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறீர். எலியா இறைவாக்கினர் பயத்திலே நடுக்கத்திலே ஈசபெல் ஆகாபு இவர்களுடைய தொந்தரவினால் ஆண்டவரே இறந்து போவதுதான் ஒற்றை வழி என்று இருந்த வேளையிலே நீர் அவருக்கு தணலிலே சுட்ட அப்பமும் தண்ணீரும் கொடுத்து உணவை கொடுத்து ஆண்டவரை உமது உடனிருப்பையும் வெளிப்படுத்தி மீண்டுமாக 40 இரவு 40 பகல் அந்த பாலைவனத்திலே நடந்து ஓரேபு மலையிலே உம்மை முகமுகமாக பார்க்கக்கூடிய அழகான ஒரு அனுபவத்தை தந்தீர் என்பதை அறிகிறோம் ஆண்டவரே. வலுவிழந்து இருந்த மனிதர்களுக்கு பயத்திலே துன்பத்திலே அச்சுறுத்தலின் அடிப்படையிலே வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நிலை வாழ்வை தரக்கூடிய அற்புதமான ஒரு உணவை வழங்கி அவர்களை மீண்டும் செயல்படுத்த செய்கிறீர் என்பதை அறிகிறோம் ஆண்டவரை. நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இதே போல எல்லாம் முடிந்தது என்று அறிந்த வேளையிலே ஆண்டவரே எம்மாவு சீடர்கள் இயேசு கொல்லப்பட்டார், இனி வாழ்வு இல்லை என்று உணர்ந்து சிதறி ஓடக்கூடிய வேளையிலே ஆண்டவரே நீர் அவர்களை தடுத்து ஆட்கொண்டு அவர்களுக்கு இறை வார்த்தையை அறிவித்து ஆண்டவரே உமது அற்புதமான அன்பை வெளிப்படுத்தி அவர்களுக்கு உணவை அளித்து ஆண்டவரே எங்கிருந்து அவர்கள் தப்பிச் சென்றார்களோ அதே எருசலேமுக்கு மீண்டுமாக நற்செய்தி அறிவிக்கக்கூடிய பணியாளர்களாக அவர்களை திருப்பி அனுப்பினீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர்களும் உற்சாகத்தோடு உலகெல்லாம் சென்று படைப்புகளுக்கு அதன் பிறகு நற்செய்தி அறிவிக்கின்றார்கள் என்பதை நாங்கள் விவிலியத்திலே வாசிக்கிறோமே ஆண்டவரே. இதோ இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் தளர்ச்சியுற்றிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு, நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு, நோக்கத்தை அறியாதிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நீர் உமது அற்புதமான உணவினால் அவர்களுக்கு ஊக்கம் அளித்து ஊட்டம் அளித்து நோக்கத்திற்கான காரணத்தை அவர்களுக்கு பயிற்றுவித்த ஆண்டவரே மீண்டும் அந்த இலக்கை நோக்கி இறையாட்சியினுடைய கனவை நோக்கி ஓடுவதற்கு ஒவ்வொரு தலைமுறைகளுக்கும் நீர்தாமே ஊட்டச்சத்தாக இருந்து வழிநடத்திருக்கிறீர் ஆண்டவரை. நன்றி கூறுகிறோம். அதே போல் ஆண்டவரை இதோ எங்கள் திருச்சபையிலே பல்வேறு இடர்பாடுகள் நடந்த வேளையிலும் இழப்புகள் நடந்த வேளையிலும் ஆடுகள் சிதறி சென்ற வேளைகளும் ஆண்டவரே நோக்கமில்லாமல் அலைந்த வேளைகளிலே இதோ மக்கள் உன் முன்பாக வந்து நற்கருணைக்கு முன்பாக முழந்தாள் படியிட்டு திருப்பலியிலே ஆண்டவரே உம்மை உணவாக இரத்தமாக உட்கொண்டு எல்லாவிதமான பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை பெற்று ஆண்டவரே முன் இருப்பவற்றை கண்முன் கொண்டு இலக்கை நோக்கி ஓட வேண்டிய அற்புதமான ஒரு தெம்பை திடகாத்திரத்தை உமது நற்கருணை என்ற அற்புதமான உணவு தொடர்ந்து எங்களுடைய வாழ்விலே தந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து பூரிப்படைகிறோம். நம்பிக்கையிலே ஆண்டவரே நாங்கள் மனம் மகிழ்கிறோம். உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த நற்கருணையினால் எங்களை வாழ்வழிக்கும், இந்த நற்கருணையினால் எங்களை வலுப்படுத்தும், இந்த நற்கருணையினால் நாங்கள் தொடர்ந்து இறையாட்சியினுடைய கனவுகளை நோக்கி நடைபயில எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆமென். 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 ஆமென்.
இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இதை யாராவது உண்டா? அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். நானே எனது உணவை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடார். எனது உணவை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடார். என்றும் எனது குருதி பருகும் எவரும் தாகம் தெரிந்திடார். நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இதை யாராவது உண்டா? அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். நானே மன்னா உண்ட முன்னோரெல்லாம் மடிந்து போயின. மன்னா உண்ட முன்னோரெல்லாம் மடிந்து போயின. எங்கள் மன்னன் உன்னை உண்ணும் எவரும் மடிவதே இல்லை. நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இதை யாராவது உண்டா? அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். நானே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 6 இறை வார்த்தைகள் 51 முதல் 58 வரை. இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வர். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வு கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு.
எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர். நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்கருணையே, எங்களது நம்பிக்கையே, இதோ நீர் உணவாக வந்தீர், எங்களுக்கு உயிர் தர வந்தீர். நாங்கள் தொடக்கத்திலே சிந்தித்தது போல எலியா மிக சிறந்த மனிதர். அவர் வாழ்ந்த அந்த பகுதியிலே அரசன் என்று தெரிந்தும் கூட அவனை எதிர்க்க துணிந்த ஒரு மனிதர். ஆனால் உம்முடைய வார்த்தைகளுக்கு பயந்து போய் நான் இறப்பதுதான் நல்லது என்று எண்ணி ஒதுங்கிக் கொண்ட அந்த நேரத்திலே நீர் அவரோடு பேசினீர். நீர் இன்னும் பயணிக்க வேண்டும், உன்னுடைய பயணம் இன்னும் பெரியதாக இருக்கிறது என்று சொல்லி அவருக்கு அப்பத்தையும் நீரையும் வழங்கி மீண்டும் அவருக்கு உயிர் தந்தீர், உணவாக வந்தீர். ஆண்டவரே, உம்முடைய தியாகம்தான், நீர் இந்த மக்களுக்கு பலியான அற்புதம்தான் இந்த நற்கருணை. ஒவ்வொரு திருப்பலியிலும் உம்முடைய உடலையும் இரத்தத்தையும் நீர் அன்பு செய்த இந்த மக்களுக்காக வாரி வழங்கி கொண்டே இருக்கிறீர். ஆம் தெய்வமே, யாரெல்லாம் இந்த உடலின் மீதும் இரத்தத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டு இந்த விருந்திலே பங்கேற்கிறார்களோ அவர்கள் வாழ்வடைகிறார்கள். கிறிஸ்தவ வாழ்வு என்பது முடிவு பெறுவது இல்லை, மாறாக அது உம்மிலே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, உம்மிலே நிலைத்து நிற்கிறது. அதற்கு இந்த நற்கருணை, நீர் எங்களுக்காக பலியான இந்த அற்புதம் உதவியாக இருக்கிறது. ஆண்டவரே, அதோடு மட்டுமல்லாமல் நற்கருணை என்பது உம்முடைய உடனிருப்பு. இதோ இந்த மக்களை நீர் சந்திக்க வேண்டும் என்பதற்காக நீர் எங்களோடு தங்கி இருக்கிறீர், எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர், எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர் என்பதன் அற்புதமான அடையாளம், அற்புதமான உடனிருப்பு இந்த நற்கருணை. ஆண்டவரே, உம்மை உணவாக பெற்றுக்கொண்டு மீண்டும் மீண்டும் எங்களது பணிகளை துணிவோடு செய்வதற்கு, செயல்படுவதற்கு நாங்கள் ஆற்றலையும் சக்தியையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுக்காக பலியான இயேசுவே, செம்மறியே என்று உம்மை நாங்கள் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு எங்களது வாழ்க்கையை அற்புதமாக்க வேண்டும். அதோடு தங்கி விடாமல், தேங்கி விடாமல், நீர் எங்களோடு இருக்கிறீர் என்கிற நம்பிக்கையில் தொடர்ந்து இந்த மக்களுக்காக, இந்த சமூக மாற்றத்திற்காக, முன்னேற்றத்திற்காக நாங்கள் உழைக்க வேண்டும். சக்தியாக, ஆற்றலாக, அன்பாக எங்கள் கூடவே இருந்து எங்களோடு உரையாடி, உறவாடி, எங்களுக்குள்ளே இருந்து தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார்,
என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என் நாவில் ஆனந்தராகும். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். எழில் கொண்ட மன்னாவுன் மணக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினே. விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளமாடினே. எழில் கொண்ட மன்னாவுன் மணக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினே. விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளமாடினே. வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், உனக்காக நான் வாழ்கிறேன், உன் அன்பில் ஒன்றாகிறேன். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். பல வண்ண பட்டோடும் நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினே. மன்னாடி காண மகிழ்வென்னை ஆழ உனக்காக யாழ் மீட்டினே. பல வண்ண பட்டோடும் நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினே. மன்னானி காண மகிழ்வென்னை ஆழ உனக்காக யாழ் மீட்டினே. வாராதோ இன்பம் நீங்காதோ துன்பம், வாராதோ இன்பம் நீங்காதோ துன்பம், உன் மாண்பு நிறைவானது, உன் மாட்சி நிலையானது. உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும்
என் நாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். நற்கருணை ஆண்டவரே, நல்லவரே, வல்லவரே, எங்கள் மீது இரக்கம் கொண்டவரே, நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு நொடியும் நிறைவேற்றி கொண்டிருப்பவரே, எங்களுக்காக இதோ நீர் எவ்வளவு உம்மை தாழ்த்தி கொண்டீர். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே பேதுரு பவுலடியார் சொல்வது போல, கடவுளாய் நீர் விளங்கி இருந்தாலும், நீர் கடவுளாக இருந்தாலும் மனிதனாக, ஒரு எளிய மனிதனாக எங்களை போன்று இந்த உலகிலே நீர் மனிதனாய் பிறப்பதற்களவு, அது மட்டுமல்லாது சாவையே ஏற்றுக்கொள்கின்ற அளவுக்கு, அந்த சாவு கூட சிலுவையிலே ஏற்கின்ற அளவுக்கு உம்மை நீர் தாழ்த்தி கொண்டீர் என்பதை அவர் உணர்ந்து எழுதினார். நீர் எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தீர். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன். இதோ விண்ணக தந்தை எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். இம்மானுவேல், கடவுள் நம்மோடு, இதோ இந்த உலகத்திற்கெல்லாம் மீட்பை தருகின்ற கடவுள் உங்களோடு இருக்கிறார், இம்மானுவேலாய் இருக்கிறார் என்று சொல்லி வானதூதர்களின் வழியாக அந்த வாக்குத்தத்தத்தை அவர் எங்களுக்கு வெளிப்படுத்தினார். அதன் அடையாளமாக இதோ இந்த எளிய அப்பத்திலே நீர் எங்களுக்கு உணவாய் ஒவ்வொரு நொடியும் இருந்து கொண்டிருக்கிறாய், எங்களோடு உறவாய் இருக்கிறாய். எங்கள் உள்ளத்தில், எங்கள் ஆன்மாவில், எங்கள் வாழ்க்கையிலும் நீர் நிறைந்திருக்கிறீர் ஆண்டவர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதை நாம் உணர்ந்திருக்கிறோமா எனக்கு தெரியவில்லை. நமது கத்தோலிக்க திரு அவையிலே எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும், எல்லா திருவருட்சாதனங்களும், எல்லா கொண்டாட்டங்களும், எல்லா நன்றி வழிபாடுகளும் அத்தனையும் நற்கருணையை தானே சுற்றி சுற்றி வருகிறது. நற்கருணை ஆண்டவரைத்தானே மையமாக கொண்டிருக்கிறது. ஒரு புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுத்தால் அந்த புதிய திருத்தந்தை உடனே முதல் முறையாக நற்கருணை திருப்பலியை நிறைவேற்றிதானே தன்னை நமக்கு வெளிப்படுத்துகிறார். எத்தனை பெரிய காரியங்களாக இருந்தாலும், எத்தனை சிறிய காரியங்களாக இருந்தாலும், இந்த நற்கருணை ஆண்டவரைத்தானே நாம் மையமாக வைத்திருக்கிறோம். நமது குடும்பங்களிலே எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும், மகிழ்ச்சியாக இருந்தாலும், துன்பமாக இருந்தாலும், இந்த நற்கருணை ஆண்டவரைத்தானே நாம் மையமாக கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் இவர் இல்லாமல் நமது வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. இவரை நாம் மையமாக கொண்டிருந்து நாம் வாழவிட்டால் இந்த உலகிலே நமது கிறிஸ்தவ கத்தோலிக்க வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. இவரை நாம் தேடி சென்றால் மட்டும்தான் இந்த உலகிலே நம்மால் நிறைவாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். எத்தனை நிகழ்வுகள் இந்த நற்கருணை ஆண்டவரை குறித்து புதிய ஏற்பாட்டிலே, பழைய ஏற்பாட்டிலே, கடிதங்களிலே நாம் வாசிக்கிறோம். இந்த எம்மாவுஸ் சீடருடைய அனுபவம் மிக அழகாக தந்தை ஜெனித் சொன்னார்கள். என்ன அழகான ஒரு அனுபவம், என்ன ஒரு அற்புதமான ஒரு அடையாளம். சிதறிப்போன அந்த சீடர்கள் மீண்டுமா எருசலேமிலே ஒன்று சேர்க்கப்படுகிறார்கள். நற்கருணை ஆண்டவருடைய தரிசனம் பெற்ற பிறகு, அனுபவம் பெற்ற பிறகு. இந்த சிதறிய சமுதாயத்தை இன்றைக்கு ஒன்று இணைப்பதே நமது நற்கருணை ஆண்டவர் தான். நாம் ஜாதிகளிலே பிளவுபட்டு கிடக்கிறோம். நான் இந்த ஜாதி, அந்த ஜாதி, எங்கள் ஜாதியில் தான் எங்களுக்கு ஆயர் வேண்டும், அந்த ஜாதியில் தான் புரொவின்சியல் வேண்டும், இந்த ஜாதியில் தான் எங்கள் பங்கு தந்தை வேண்டும், இந்த ஜாதியில் தான் என் பிள்ளைக்கு திருமணம் ஆக வேண்டும் என்றெல்லாம் சிதறிப்போய் கிடக்கிறோம். ஆனால் எத்தனை ஜாதியாக, எத்தனை இனமாக, மொழியாக நாம் பிரிந்து சிதைந்து போய் கிடந்தாலும் இந்த ஒரே நற்கருணையில் தானே நாம் பங்கெடுக்கிறோம். இந்த ஒரே நற்கருணை ஆண்டவரை தானே நாம் கொண்டாடுகிறோம். இதை நாம் எண்ணி பார்த்திருக்கிறோமா? நாம் பிளவுபட்டு போய் கிடக்கிற சூழல்கள் எல்லாம் இவரைத்தானே அவமானப்படுத்துகிறோம், இவரை தானே நாம் கொச்சைப்படுத்துகிறோம், அசிங்கப்படுத்துகிறோம். இதை உணர்ந்திருக்கிறோமா?
இதை நாம் உணர்ந்தால் உண்மையிலேயே நமது வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கேவலமான காரியங்களை நாம் முன்னிறுத்தவே மாட்டோம். இப்படிப்பட்ட கேவலமான சிந்தனைகளுக்கு நாம் உட்பட மாட்டோம். இப்படிப்பட்ட கேவலமான கீழ்த்தரமான எண்ணங்களுக்கு நம்மை நாம் உட்படுத்தவே மாட்டோம். இவரை நாம் முன்னிலைப்படுத்தாத சூழல்தான் நமது வாழ்க்கையில், இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்க்கையில் இவ்வளவு அவலங்கள், அவமானங்கள், அசிங்கங்கள். இதோ இந்த நற்கருணை ஆண்டவருக்கு முன்னால் நாம் ஒன்று கூட்டியிருக்கிறோம். ஆண்டவரே, உன்னில் நான் ஒன்றாக வேண்டும், உன்னோடு நான் என்னையே கரைத்து கொள்ள வேண்டும். நீங்க எங்க உள்ளத்துல வந்தா நாங்க நீங்களா தான் ஆண்டவரே மாறணும். ஏன் நாங்க இன்னும் மாறல? ஏன்னா எனக்கு மனசு இல்லை, எனக்கு விசுவாசம் இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை. உண்மை அதுதான், கசப்பான யதார்த்தமான உண்மை. உண்மையிலேயே நான் உம்மை விசுவசித்தேன் என்று சொன்னால் நான் நீயாக மாறி இருக்க வேண்டும், நான் இயேசுவாக மாறி இருக்க வேண்டும், இயேசுவாக இந்த உலகத்திலே நான் நடமாட வேண்டும், இயேசுவாக நான் சான்று பகர வேண்டும், சாட்சியாக இருக்க வேண்டும். அது நடக்கல. நான் இன்னும் யூதாஸாகத்தான் இருக்கிறேன், உன்னை காட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறேன், ஆனால் உயிரோடு இருக்கிறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். யூதாஸ் குத்துண்டு போய் நாண்டு செத்து போயிட்டான். ஆனால் நான் தைரியமா உன்னை பெற்றுக்கொண்டு உயிரோடு வாழ்ந்து கொண்டு உண்மை இன்னும் அசிங்கப்படுத்துகிறேன். இது கசப்பான யதார்த்தமான உண்மை ஆண்டவரே. மன வருத்தப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். எங்களது அவலங்களை நினைத்து நாங்கள் உண்மையிலேயே வேதனைப்படுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நீயாக மாற வேண்டும், உம்மில் ஒன்றாக இணைய வேண்டும். எங்களது வாழ்க்கை உமது வாழ்க்கையாக முழுமையாக மாற வேண்டும். ஆண்டவரே, எங்களது திரு அவை மாற வேண்டும், எங்களது மக்கள், நான் மாற வேண்டும். உன்னில் நான் ஒன்றாக, உயிரே நீ என்றாக, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக, உயிரே நீ என்றாக, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நினைவாக, சொல்லாக, செயலாக எனில் வாழ் துணையாள நீ அல்லவா. நினைவாக, சொல்லாக, செயலாக எனில் வாழ் துணையாள நீ அல்லவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, இணைகின்ற என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக, உயிரே நீ என்றாக, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா.
நிலம் வாழ நீராகி மலர் வாழ ஒளியாகி நலம் சேர்க்கும் என் மன்னவா. நிலம் வாழ நீராகி மலர் வாழ ஒளியாகி நலம் சேர்க்கும் என் மன்னவா. என் உளமென்றும் மலர் வாழ அன்பென்றும் மணமல் இளந்தென்றல் நீ அல்லவா. என் உளமென்றும் மலர் வாழ அன்பென்றும் மணமல் இளந்தென்றல் நீ அல்லவா. இளந்தென்றல் நீ அல்லவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. நற்கருணை ஆண்டவர் தரும் திருவிருந்து. நற்கருணை உடலுக்கும் உள்ளத்திற்கும் நலமளிக்கும் அருமருந்து. நற்கருணை ஆண்டவருடைய விழுமியங்களை தாங்கி வாழ ஊக்கப்படுத்தும் ஊக்கமருந்து. ஆண்டவரே, நற்கருணையில் வீற்றிருப்பவரே, திருவிருந்தாக உம்மையே கொடுத்து அருமருந்தாக நலமளித்து ஊக்கமருந்தாக உற்சாகப்படுத்தி வருபவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, உம்மை எண்ணி பார்க்கின்ற பொழுதெல்லாம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை போல உமக்காக வாழ பிறந்தவர்கள் என்பது மட்டுமே. வாழ்வு கொடுப்பவரே, தாழ்ந்த உள்ளத்துடன் பணிந்து எங்களை தருகிறோம். எங்களை ஏற்றுக்கொண்டு ஆசிர்வதிப்பாய், நலமளிப்பாய். ஆமென். வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என் உள்ளமே வாழ்வின் மொழியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என் உள்ளமே வாழ்வின் மொழியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் ஏழை, ஒன்றுக்கும் உதவாதவர்கள், சாதாரணமானவர்கள். ஆனால் பாசமே உருவானவராய் இதோ எங்களுக்குள்ளாய் வருகிறேன். பாவி நாங்கள் ஆண்டவரே, தகுதி இல்லாதவர்கள். ஆனால் பாசத்தின் மிகுதியால் உம்மை உடைத்து எங்களுக்காக உம்மை கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, நாங்களும் பிறருக்காக எங்களை உடைத்து கொடுக்கக்கூடிய உள்ளத்தை தாருமையா. பிறரை மன்னிக்கக்கூடிய மனதை எங்களுக்கு தாருமையா. அனைவரையும் இணைத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய உயர்ந்த உள்ளத்தை எங்களுக்கு தாருமையா, தாரும். ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, என்னில்லாத பாவமே
புரிந்த பாவிமே வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஆண்டவரே, உலகம் யாவும் வெறுமை. உலகத்தில் போதிக்கப்படக்கூடிய எல்லாமே நிரந்தரமானவை அல்ல. ஆண்டவரே, உம்மை நாங்கள் திருப்பலியிலே பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவரே, நீர்தான் நிரந்தரமானவர், நீர்தான் உண்மையானவர் என்பதை உணர்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு உறவாக உயிராக நீர் உங்களையே கொடுக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் தனித்திருக்கும் பொழுது, துன்பத்திலே யாருமே ஆறுதல் கொடுக்க எங்களுக்கு இல்லை என்று அழுது கொண்டிருக்கும் பொழுது, தோல்வியுற்ற நிலைகளிலே தூக்கிவிட யாருமில்லை என்று வருந்திக் கொண்டிருக்கும் பொழுது, பல பிரச்சனைகளிலே பல சூழல்களிலே தனித்திருக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரே உறவாக வருகிறேன். நண்பனாக, தந்தையாக, தாயாக, தோழனாக இதோ வருகிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை நீர் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். உறவானவர் நீர், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரை தனிமை ஒன்றே ஏங்கினேன், துணையாய் நீ வந்தாய். தனிமை ஒன்றே ஏங்கினேன், துணையாய் நீ வந்தாய். அமைதியின்றி ஏங்கினேன், அதுவும் நீ என்றாய். வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே நற்கருணையில் வீற்றிருப்பவரே, ஆமென். நற்கருணையின் வழியாக நீர் எப்பொழுதும் எங்களுடைய உள்ளத்திற்கு நீர் எழுந்து வருகிறீர். ஆண்டவரே, உங்கள் அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். நன்றி. ஆனால் உம்மை பெற்றுக்கொண்ட நாங்கள் தான் வீழ்ந்தே கிடக்கிறோம், எழுந்து நிற்பதில்லை, எழுந்தும் இடம் வருவதில்லை. ஆண்டவரே, இந்த வேளையிலே வேண்டி நிற்கிறோம். எங்களுடைய உள்ளத்திலே மாற்ற வேண்டும், உணர்விலே புத்துணர்ச்சி வேண்டும். ஆண்டவரே, நீர் தாரும். இதோ இந்த வேளையிலே ஆண்டவரே, மருத்துவமனைகளிலே மற்ற நிலைகளிலே இதோ உம்மை நோக்கி வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீர் தொட வேண்டும், குணப்படுத்த வேண்டும். உம்முடைய உடனிருப்பை, உம்முடைய பிரசன்னத்தை அவர்கள் உணர வேண்டும். நலமாக்கும் ஆண்டவரே, வாழ்விலே துன்பத்திலே பிரச்சனைகளிலே ஒன்றுமே இல்லாமல் தனித்திருக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை உம்முடைய பாதத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் இருக்கிறீர் என்ற அந்த உடனிருப்பை அவர்கள் உணர்ந்து கொள்ள அவர்களை தூண்டி எழுப்பியது. ஆண்டவரே, எங்களை முழுமையாக ஒப்புக்கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து வருவதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த வேளையிலே நான் சிறப்பாக நன்றி செலுத்துகிறேன். இந்த ஒரு மாத காலமாக இதோ மாதா தொலைக்காட்சிக்காக அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கும் பொழுது என்னோடு உடனிருந்து என்னை வழி நடத்தினீர். பயத்தை போக்கி அச்சத்தை நீக்கி வழிகாட்டினீர். துணையாக இருந்து ஆசீர்வதித்தீர். இதோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தீர். ஆண்டவரே, இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, அமெரிக்கா வாழ் தமிழ் மக்கள்
அமெரிக்காவிலிருந்து மாதா தொலைக்காட்சிக்காக உதவி கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க மக்கள் ஒவ்வொருவரையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், அவருடைய வாழ்வை ஆசீர்வதியும், அவருடைய உழைப்பை ஆசீர்வதியும், அவர்கள் எடுக்கும் முயற்சிகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, மாதா தொலைக்காட்சிக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய அவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. அமெரிக்காவிலே பணிபுரியக்கூடிய அனைத்து தமிழ் அருட்தந்தையர்களையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களும் மாதா தொலைக்காட்சிக்கு மிகப்பெரிய உதவியாக தூணாக இருக்கிறார்கள். அவர்களையும் நீர் கொடையாக கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதியும், அவருடைய பணிகளை ஆசீர்வதியும், நல்ல உடல் நலத்தை அவர்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும், தமிழ் மக்களும் சரி, தமிழ் அருட்தந்தையர்களும் சரி, அமெரிக்கா மக்களும் சரி, நலமோடும் மகிழ்ச்சியோடும் என்றென்றும் இப்பொழுது போல பிறருக்கு உதவக்கூடிய மனநிலையில் இன்னும் அவர்கள் தொடர்ந்து துணை நிற்க நீர் திருவுளம் கொண்டு அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, மேலுமாக மாதா தொலைக்காட்சி பணிகளுக்காக இதோ பலவிட வகையிலே துணையாக நாங்கள் வேண்டுதல் கேட்டிருக்கிறோம். இந்த வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். மாதா தொலைக்காட்சி வழியாக இன்னும் பல அதிசயங்களை, இன்னும் பல அற்புதங்களை, இன்னும் பல நல்ல நிகழ்வுகளை நீர் ஏற்படுத்தி தர வேண்டும். அதன் வழியாக இறையாட்சியை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். எங்களை ஒருங்கிணைத்திரளும், கரம் பிடித்து வழிநடத்தியிரளும். எங்கள் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உடைய பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென். அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவையாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ.
வாழ்க வாழ்க மரியே, வாழ்க 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 மரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.